Question. சுகாதார பணியாளர்கள் தொடர்பாக மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு எதில் கவனம் செலுத்துகிறது என்பதை பின்வருவனவற்றில் எது சிறப்பாக விவரிக்கிறது. Option A. சுகாதார பணியாளர்களுக்கு அதிக ஊதியம் வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. Option B. சுகாதார பணியாளர்களுக்கு அரசாங்க வீடுகள் கிடைப்பதை உறுதி செய்தல். Option C. சுகாதாரத்தை மையமாக கொண்ட ஒரு நிறுவனத்தின் உரிமையை சுகாதார பணியாளர்களுக்கு மட்டும் கட்டுப்படுத்துதல். Option D. சுகாதார பணியாளர்களுக்கு இலவச சுகாதாரத்தை வழங்குதல். The correct answer is சுகாதாரத்தை மையமாக கொண்ட ஒரு நிறுவனத்தின் உரிமையை சுகாதார பணியாளர்களுக்கு மட்டும் கட்டுப்படுத்துதல். question. அண்மையில் அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஏக் பெட் மா கே நாம் 2.0 பிரச்சாரம் பின்வருவனவற்றில் எதை முக்கியமாக அடைய முயல்கிறது. Option A. சுற்றுச்சூழல் முயற்சிகள் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதை ஊக்குவித்தல். Option B. வனப்பகுதியை அதிகரித்தல் மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஊக்குவித்தல். Option C. மரம் நடவு செய்வதற்கு பெண்களுக்கு நிதி உதவி வழங்குதல். Option D. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு பங்களிக்கும் தாய்மார்களை அங்கீகரித்தல். The correct answer is வனப்பகுதியை அதிகரித்தல் மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஊக்குவித்தல். question. செய்தி அறிக்கைகளின்படி ஷிகெல்லா தடுப்பூசியின் வளர்ச்சியை மேம்படுத்துவதில் பாரத் பயோடெக்கிற்கு எந்த அமைப்பு உதவும். Option A. ஃபைசர், Option B. ஜிஎஸ்கே, Option C. சீரம் இன்ஸ்டிடியூட் ஆப் இந்தியா, Option D. அஸ்ட்ராஜெனேகா. The correct answer is ஜிஎஸ்கே. question. பொதுநலவாய சபைக்கும் காமன்வெல்த் ஐநா வெளி விவகாரங்களுக்கான அலுவலகத்திற்கும் யுஎன்ஓஓஎஸ்ஏ இடையிலான கூட்டாண்மையின் முக்கிய நோக்கம் என்ன. Option A. ஒரு கூட்டு இராணுவ விண்வெளி திட்டத்தை நிறுவுதல். Option B. நிலையான வளர்ச்சிக்கான விண்வெளி ஒத்துழைப்பை ஊக்குவித்தல். Option C. விண்வெளி வளங்களின் வணிக பயன்பாட்டை ஒழுங்குபடுத்துதல். Option D. ஒரு பொதுவான விண்வெளி ஆய்வு உத்தியை உருவாக்குதல். The correct answer is நிலையான வளர்ச்சிக்கான விண்வெளி ஒத்துழைப்பை ஊக்குவித்தல். question. உலகளவில் இஸ்லாம் வேகமாக வளர்ந்து வரும் மதமாக உள்ளது என்று எந்த அமைப்பு சமீபத்தில் அறிக்கை வெளியிட்டது. Option A. உலக மத தரவுத்தளம், Option B. ஐக்கிய நாடுகள் சபை, Option C. பியூ ஆராய்ச்சி மையம், Option D. காலப். The correct answer is பியூ ஆராய்ச்சி மையம். question. பள்ளியில் பயிலும் குழந்தைகளுக்காக தாய்மார்களுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய அரசாங்கத் திட்டத்தின் கவனம் எந்த மாநிலம். Option A. தெலுங்கானா, Option B. கர்நாடகா, Option C. ஆந்திர பிரதேசம், Option D. தமிழ்நாடு. The correct answer is ஆந்திர பிரதேசம். question. பின்வரும் நாடுகளில் எது AUKUS பாதுகாப்பு உடன்பாட்டின் ஒரு பகுதியாக இல்லை. Option A. ஆஸ்திரேலியா, Option B. யுனைடெட் கிங்டம், Option C. அமெரிக்கா, Option D. கனடா. The correct answer is கனடா. question. பாகிஸ்தானின் ரெக்கோட்டிக் திட்டத்திற்காக $700 மில்லியன் கடனை சமீபத்தில் வழங்கிய அமைப்பு எது. Option A. ஆசிய வளர்ச்சி வங்கி, Option B. சர்வதேச நாணய நிதியம், Option C. உலக வங்கி மற்றும் IFC. Option D. புதிய வளர்ச்சி வங்கி. The correct answer is உலக வங்கி மற்றும் IFC. question. உலன்பாதரில் உலான்பட்டோ சமீபத்திய கூட்டுப் பயிற்சிகளால் சுட்டிக்காட்டப்பட்டபடி பாதுகாப்பு உறவுகளை ஆழப்படுத்த இந்தியாவுடன் எந்த நாடு கூட்டு சேர்ந்துள்ளது. Option A. ரஷ்யா, Option B. பிரான்ஸ், Option C. மங்கோலியா, Option D. ஜப்பான். The correct answer is மங்கோலியா. question. செய்தி அறிக்கைகளின்படி தேசிய பங்குச்சந்தைக்கு NSE மாதாந்திர மின்சார எதிர்கால ஒப்பந்தத்தை எந்த அமைப்பு சமீபத்தில் அங்கீகரித்தது. Option A. இந்திய ரிசர்வ் வங்கி RBI. Option B. இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் SEBI. Option C. நிதி அமைச்சகம். Option D. இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் NPCI. The correct answer is இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் SEBI.